ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு 3 டைப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து சோப் பேஸை நான் வாங்கி இதில் வந்து முகத்தில் பூசுகிற மஞ்சத்தூளை வச்சு என் ஒய்ஃப்காக பண்ண மஞ்சள் சோப்பு இது. ஓகேங்களா? அடுத்து நான் வந்து கோட் மில்க் பேஸ் வாங்கியிருந்தேன். சோப்போடைய பேஸை வாங்கி நான் அதில் வந்து பொட்டேட்டோ, அப்புறம் கத்தாழை, அப்புறம் அரிசி, உளுந்து இது எல்லாத்தையும் ஊற வச்சு இது பண்ணேன். இது வந்து ஸ்கின்னு டர்ன் பண்ணியிருக்க அந்த இதுவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் ஒயிட்டிங்காக மாற்றுற மாதிரியான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே போட்டு கோட் மில்க் ஆக்சுவலி நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் கோட் மில்க் சோப்பில் இதை பண்ணியிருந்தேன். இது வந்து ஆயில் சோப். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து சோப் கால்குலேட்டர்னு ஒரு கால்குலேட்டர் இருக்க ஒரு ஆப்பு. அதில் போயிட்டு நான் இந்தந்த ஆயிலெலாம் போட போகிறேன், எவ்வளோ போடணும்னு கேட்டால் அதுவே ஒரு கால்குலேஷன் சொல்லிடும். அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பண்ண சோப்பு தான் அந்த ஆயில் சோப். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சோப் பேஸையே பண்ண போகிறோம். சோப் பேஸை கடையில் வாங்கி தான் பண்ணோம். இப்போ சோப்பை இனிஷியல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுவும் வெறும் பாலை வச்சு ஒரு சோப்பு பேஸை பண்ண போகிறோம். இன்னொன்று, சோப் பேஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த மஞ்சள் சோப் பண்ணதோட பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த பீட்ரூட் கேரட்டை வச்சு எப்படி பண்ணுறது சிம்பிளாக அப்படின்னு 2 டைப் ஆஃப் சோப் பார்க்க போகிறோம். சோப்போடைய பேஸ் செய்ய போகிறோம், சோப்பை பேஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சோப்போடைய பேஸை செய்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன், மாஸ்க் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சோப்போடைய பேஸ் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி பிராண்டாக இருந்தாலும் அதோடைய பேஸு இது தான். இந்த ப்ராசஸ் படி தான் அந்த பேஸை பண்ணுவாங்க. ஏன்னா சோடியம் டை ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த சோடியம் டை ஆக்சைடு மூலியமாக தான் நம்ம இப்போ அந்த சோப்பை பண்ண போகிறோம். இது என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்கின்னில் படக்கூடாது, கையில் பற்றக்கூடாது, கண்ணில் வந்து எரிச்சலை உண்டாக்கும். நம்ம வந்து சுவாசிக்கிறதுனால லங்ஸில் ப்ராப்ளம்லாம் வரும். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே குழந்தைங்க இருக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கக்கூடாது, வயசானவங்க இருக்கக்கூடாது, லங்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் பாதுகாப்புக்காக. நான் அவ்வளோ டோர் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக இதை உள்ளே தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மக் எடுத்துக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பொருளையுமே நம்ம திரும்ப வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே, மக்கு மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்பெஷலாக இதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறது. நான் வந்து இந்த 1 கப் அளவுக்கு அந்த சோடியம் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். இதுதான் அது. இதை வச்சு தான் நம்ம அந்த சோப் பேஸையே பண்ண போகிறோம். இதை நம்ம கொட்டிட்டோம். இப்போ இதில் 1 கப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுக்கு இந்த வாட்டர் நான் வாங்கியிருக்கேன். இது வாங்கணும்னு அவசியம் இல்லை, நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக மினரல் வாட்டர் ஊற்றினா கூட போதும். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்னா, தண்ணி ஊற்றின உடனே அது பயங்கரமாக கொதித்து அது சூடாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை நம்ம கை வச்சிடக்கூடாது. அந்த சேம் டைம் அதுலேருந்து வர ஸ்மோக்கையும் நம்ம ப்ரீத் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் மாஸ்க் அதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மிக்ஸ் பண்ணி தண்ணி பட்டோடனே சூடாகி ஹீட்டில் கரைய ஆரம்பிச்சிடும் உடனே. இது பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. ஆனால் சூடு இன்னும் ஆறி இருக்காது. 1 ஹவர் அப்படியே வச்சிங்கன்னா தான் இந்த ரூம் டெம்பரேச்சர் மாறும். ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிட்ட பிறகு தான் அதே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க்கு 1 கப்புக்கு 6.5 கப்பு நம்ம மில்க்கு ஊற்றணும். ஓகேங்களா? 1 கப்பு சோடியம் டை ஆக்சைடுக்கு 6.5 கப்பு மில்க் ஊற்றணும். நான் அந்த 6.5 கப்பு மில்க் ஊற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதை ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பார்த்து. ஏன்னா இது வந்து நம்ம அதை ஸ்மோக் பண்ணி நம்ம அதை ப்ரீத் பண்ணிட்டாலோ இல்லைனா கையில் பட்டுட்டாலோ ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வீட்டில் இருக்கிற இது சோப் மோல்டெலாம் நான் வாங்கலை. இப்போ வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் வாங்கின பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கட்டெல்லாம், அதில் தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நான் வேணுன்ற சைஸ்க்கு நான் எப்படி வேணுமோ நான் அதை கட் பண்ணி எடுத்துப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிறதுக்கு, சோப் பேஸாக ரெடி ஆகிறதுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் டைம் எடுத்துக்கும். அப்படி சோப் பேஸாக ஆனாலும் இதை நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு 45 நாள் இது வெளியிலேயே வைக்கணும். ஓப்பன் ஸ்பேஸில் 45 நாள் வெளியில் வச்சோன்னா தான் அந்த சோடியம் டை ஆக்சைடு, அந்த ஆசிட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக காற்றோட கரைஞ்சி போகும். அப்படி கரைஞ்சி போயிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஊற்றின அந்த பால் மட்டும்தான் அந்த பேஸில் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இதை நம்ம ஒரு சோப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, 45 நாள் இல்லை 60 நாள் வைங்க. நான் வந்து 2 மாதம் கழித்து தான் எந்த சோப்பாக இருந்தாலும் இந்தமாரி பேஸ் பண்ணேன்னா நான் எடுத்துப்பேன்.
என்னோடய சஜஷன் நீங்கள் வந்து 2 மந்த்ஸ்க்கு மேலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து அவ்வளோதான், இதோடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சோப் பேஸை வச்சு சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் வந்து சிம்பிளாக பண்ணணும் சோப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் சோப் பேஸ் இது நார்மலாகவே விற்குது கடையில். சப்போஸ் இல்லை எனக்கு சோப் பேஸும் வாங்குறதுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா பிஎஸ் சோப் தெரியுமா? அந்த பிஎஸ் சோப்பை கூட நீங்கள் வாங்கி இந்த சோப் பேஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் இந்த சோப் பேஸ் தனியாகவே வாங்கியிருந்தேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நம்ம 100 கிராமுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 mlக்கு நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ண முடியும். ஃப்ளேவர் மீன்ஸ் நம்ம எந்த சோப்பாக மாற்ற போகிறோமோ அந்த சோப்பு நம்ம அந்த ஃப்ளேவரை நம்ம ஆட் பண்ணணும் ஜூஸை. ஸோ இப்போ இது வந்து 500 இருக்குது. ஸோ நான் இதில் வந்து 100 ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டபுள் பாயிலில் இந்த சோப் பேஸை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இதை நான் பீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பேஸ் பண்ணி அந்த பேஸ் மூலிமா நான் சோப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு வேண்டாம். இவ்வளோ ரிஸ்க் வேண்டாம் ஒரு சோப்புக்கு. எனக்கு சிம்பிளாக பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. பிஎஸ் சோப்பை வாங்கி நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸ் போட்டு கூட பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டையும் கேரட்டையும் வச்சு தான் நான் இப்போ இந்த சோப்பு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு அரைச்சி நம்ம அந்த ஜூஸை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து கரெக்டாக ஒரு 100 mlக்கு எடுத்துக்கலாம். இது ஓகே, இப்போ 100 mlக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா இது இப்போ இந்த யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் கூட நான் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பாத்திரங்களை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக சமைக்கிற பாத்திரங்கள்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. வேஸ்ட் பாத்திரம் எதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நான் வேஸ்ட் பாத்திரம் தான், வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து முழுசாக கரையணும். அந்த அகார் எப்படி நம்ம கரைச்சோம் அந்த மாதிரி இது முழுசாக கரையணும். அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் இது கரையில அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அது இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிடும் அது. ஓகே, இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு கட்டி இல்லாமல். நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சு அந்த பீட்ரூட் இதுவே நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் போடுறேன். கோகோனட் ஆயில் ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸை ட்ரை ஆக்காமல் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சோப்பில் நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்மெல் வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு தான் அவங்க வந்து ஏதாவது ஒன்று ஃப்ளேவர் எதாவது ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்தமாதிரி எசென்ஷியல் ஆயில் வாங்கியிருக்கேன். இது சோப்புக்குன்னு போடுறது தான். நான் ஆல்ரெடி வந்து வெண்ணிலா யூஸ் பண்ணியிருந்தேன், லாவெண்டர் ஃப்ளேவர், அது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பீட்ரூட் கேரட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர்னால் நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு போட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரில் அப்படியே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு வெளில வந்தோனாலே சூப்பராக இருக்கும். நார்மலாக இது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா கூட அப்படியே அந்த ஆரஞ்சோடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து 10 ml பாட்டில் தான், அதனால் நான் இது ஃபுல்லாகவே கொட்டிடுறேன். இப்போ வந்து இது கடையில் வாங்குகிற ஒரு சோப் மாதிரியே இது பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குற இது வந்து பாருங்கள், இப்போ அழகாக ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் அண்ட் கேரட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு வெஜிடபிள் ஃபேஷியல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட் ஃபேஷியல் மாதிரி வெஜிடபிள் ஃபேஷியல் இது. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து இதை வந்து பேஸ்ட் அரைச்சி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சோப்பாக பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வாட்டியும் ரெகுலராக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே நம்ம இந்த சோப்பில் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இதை வந்து அதே மாதிரி நான் பிளாஸ்டிக் பேஸில் தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். இது வந்து ஸ்நாக்ஸுக்காக வாங்கின டப்பாங்க தான் இதெல்லாம். ஸோ இதை ஊற்றி வச்சு இந்த சோப் பேஸில் பண்ணுற சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்லேயே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது வச்சு நான் 3 ஹவர்ஸ் ஆகுது. 3 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்துருக்கேன். இது ஒன்றுமே கிடையாது, மேலே இருந்த நுரையை தான் நான் அப்படி நகர்த்தி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இந்த பிளாஸ்டிக்கில் இப்படி எடுக்கிறது. பாருங்கள், அவ்வளோதான். இந்தமாரி ஒரு பேஸில் ஊற்றி வச்சுட்டு
ஜஸ்ட் இது 1 ஹவர் 2 ஹவர் வச்சிங்கனாலே உடனே இந்த சோப் ரெடி ஆகிடும். இந்த சோப்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இந்த சோப் பேஸை வந்து ஆல்ரெடி அவங்க 45 டேஸ் வச்சு அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது வருது, ப்ராசஸ் முடிஞ்சு தான் வருது. ஸோ அதனால் இந்த சோப்பெல்லாம் வந்து நீங்கள் உடனே 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு சோப் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த 500 கிராம் தானே இருந்துச்சு, 520 சம்திங் இருந்தது. அதை வச்சு நம்ம வந்து பீட்ரூட் வச்சு ஆட் பண்ணி பண்ணதில் இப்போ நம்மளுக்கு வந்து இதே மாதிரி இது ஒரு 3 பீஸ் அது ஒரு 3 பீஸ்னால் ஒரு 6 சோப்பு வந்துடுச்சு. இது வந்து நார்மல் சோப் மாதிரியே தான், அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும், பிடிச்ச ஸ்மெல். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணும், எந்த ஃப்ரூட் வேணும், எந்த வெஜிடபிள் வேணுமோ, எது போட்டால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையே போட்டுக்கலாம். எந்த ஃப்ளேவர் வேணும், எந்த மாதிரி ஸ்மெல் வரணும் அப்படின்னு இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறது பீட்ரூட் கேரட்டு, ஆனால் அது ஆரஞ்சு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு சோப்பு எடுத்தேன்னா அது வேஸ்ட்டாக போயிடும், திரும்ப எடுத்து வெளியில் வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பாலை வந்து நான் வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் சோப்பு மாதிரியே தான் இருக்கும், உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாது. அதை வாஷ் பண்ணும் போதும் சரி, அங்கே நுரை வரும் போதும் சரி, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நார்மல் சோப் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். நம்ம வெளியில் சோப்பில் என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, அந்த ஸ்மெல் வர்றதுக்கும் அப்புறம் அந்த கலர் வர்றதுக்கும் அதெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வாங்கி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை ட்ரை பண்ணி அதை வந்து நீங்களே உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பேஸ் எப்படி செய்கிறது, பேஸை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ற இந்த 2 டைப்பை நீங்கள் பார்த்தீங்க. நான் வந்து கோட் மில்க் பேஸையும் வாங்கி பண்ணியிருந்தேன், அது காலி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா அதை கூட ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.